ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான ஸ்தோத்திரங்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே வார்த்தையானவர் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க தேவ ஆவியானவர் எனக்கு ஏவப்பட்ட வார்த்தை தான் ஜெபத்தின் மகத்துவம், ஜெபத்தின் காரியம். ஜெபம் என்றால் என்ன? ஜெபத்துக்கு தேவன் எந்த அளவுக்கு செவி கொடுப்பார், அல்லது ஜெபம் எப்படி இருந்தால் தேவன் அதற்கு பதில் கொடுப்பார் என்று பல காரியங்களை உங்களோடு கூட அவனுடைய வார்த்தையினால நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சகோதரனே சகோதரி, கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில், ஊரில், இடத்துல, சபையில் கர்த்தர் உங்களை அற்புத சாட்சிகளை வைப்பதுக்கு ஜெபமே உங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கட்டும். இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு 9வது ஜெப குறிப்பாய் நான் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணீரின் ஜெபம். கண்ணீரோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். சகோதரனே சகோதரியே, கண்ணீரின் ஜெபம். இந்த கண்ணீருடைய ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது, எவ்வளவு இரக்கம் இருக்குது, எவ்வளவு தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு பதில் வாங்கி கொடுக்கும் என்பதை இன்னைக்கு தேவ வார்த்தை மூலமாக கேளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு மனுஷனுக்கு சொல்லக்கூடாத அளவுக்கு கவலை, பாரம், பிரச்சனை, உபத்திரம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுங்களா சகோதரனே சகோதரியை? ஒரு சகோதரனிடத்துலையோ, ஒரு சகோதரி இடத்துலையோ, இல்லை உறவுக்காரிடத்திலோ, இல்லை நெருங்கிய நண்பர்களிடத்திலோ போய் தான் மனசில் இருக்கிற கவலை, பிரச்சனை, கணவன் குறையாக இருக்கிறாரு, பிள்ளைங்க குறையாக இருக்கிறாங்க, இல்லை மற்றவங்களால் ஏதாவது ஒரு கஷ்டம், இல்லை மன கஷ்டம், அல்ல வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனை, இப்படின்னு சொல்லும் போது என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? அவங்க அடக்க நினைச்சாலும் அடக்கக்கூடாத அளவுக்கு அவங்க பேசும்போது சொல்லும் போது எமோஷனில் கண்ணீரோடு சொல்கிறாங்க. என் வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இப்படி செஞ்சிட்டாரு, எங்கள் அண்ணன் இப்படி செஞ்சிட்டாரு, எங்கள் அக்கா இப்படி பண்ணிட்டாங்க, என் வேலையில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ துக்கம் கவலையாக சொல்கிறாங்க. சகோதரி சகோதரி, இதில் ஒரு சின்ன திருத்தம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுங்களா? இதே கண்ணீரை தேவ சமூகத்தில் போய் விடுங்க, ஆண்டவர் உடனடியாக அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். கண்ணீர் ஜெபம் தேவனிடத்துல உடனே இரக்கத்தை வாங்கி கொடுத்துரும். சகோதரனே சகோதரியே, பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு தெரியல, பிசாசுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுமா பிசாசுக்கு? இவங்க போய் ஆண்டவர்கிட்ட அழுதா இவங்க பிரச்சனை சரியாயிடும், இவங்களுடைய வியாதி சரியாயிடும், இவங்களுடைய கஷ்டம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் போய் அளவிடாதபடிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, அதை செய்யுங்கப்பா, சோத்திர ஆண்டவரே. ஆமாம், அவ்வளோதான், அவ்வளோதானா ஜெபம்? சொல்லுங்க. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட போகும்போது அந்த கண்ணீர் வழியா உன் பிரச்சனையை காட்டுறியே, உன் கண் வழியா உன் கவலையை காட்டுறியே. சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேளுங்க அன்பு சகோதரனே சகோதரியே. உங்களுடைய விண்ணப்பம் நல்லா கவனிங்க, உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ஒரு விதையை போல இருக்கணும். உங்கள் கண்ணீர் அந்த விதை வளர்வதற்கு தண்ணீராக இருக்கணும், தண்ணீராக இருக்கணும். எப்படி ஒரு செடியை, ஒரு விதையை விதைத்தா எப்படி அதை தண்ணீர் ஊற்றும் போது அது முளைத்து வருகிறதோ, வளர்கிறதோ, அதே போல தான் உன் பிரச்சனையை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு போய் வை, ஆண்டவர் அதுக்கு உடனடியாக பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 2 பகுதியிலும் ஒரே காரியம், ஒரே நபர் தான் இருக்கிறார். அது என்ன பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். என்ன பிரச்சனை? அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், ஏசாயா 38 1ஆம் அதிகாரத்தில் இந்த எசேக்கியேல் மரித்து போக போறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தையும் அவர் வந்து அப்படியே அவர்கிட்ட சொல்கிறார், எசேக்கியாவே நீ மரணத்துக்குள் போக போகிறாய், உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்கு செய்து விடு என்று சொல்லி போய்விட்டார். இந்த எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா என் சகோதரனே சகோதரியே? 2 ராஜாக்கள் 20:3, ஏசாயா 38:3, ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்று சொல்லி சவர்புறமாய் திரும்பி மானம் கசந்து அழுதாராம்.
அந்த வார்த்தையை சொல்லி அவர் அழுதாராம் சகோதரனே சகோதரியே. அந்த அழையை கேட்ட ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் வயசோடு உன் ஆயுசோடு நான் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு யாராவது மரண தருவாயில் இருக்கிறாங்களா? சாகக்கூடியதான அளவுக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களா? ஐயோ அம்மா செத்துற போறாங்க, அப்பா செத்துற போறாங்க, அண்ணன் செத்துற போறாங்க, விரும்பினவங்க செத்துற போறாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த கண்ணீரை தேவ சமூகத்துல போய் ஊற்றுங்க. அப்பா என் தகப்பனை காப்பாத்துங்க, என் அண்ணனை காப்பாத்துங்க, என் அம்மாவை காப்பாத்துங்க, நான் மிகவும் நேசிக்கிறவனை காப்பாத்துங்கம்மான்னு சொல்லி கொஞ்சம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நீங்க ஜெபிக்கிறவளுக்கு உங்க கண்ணீரை காணிக்கையாய் எடுத்துக்கொண்டு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப மகள் ஆலயத்துக்கு வந்தா. அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை. என்ன பிரச்சனை? குழந்தை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சகோதரிகளுக்கும் கர்ப்பப்பையில் 2 டியூபு வருமா. அந்த டியூபு இந்த குழந்தையை கொண்டு போகிற வழியாம். அது அந்த டியூபு வழியாக போய் தான் அந்த கர்ப்பக்களை போய் நிற்கும். ஆனால் என்ன ஆச்சு தெரியுங்களா? முதல் முறை கருத்தரிக்கும் போது அது டியூபில் நின்று அந்த டியூப் பஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு டியூபு வெடிச்சிடுச்சு. கேஎம்சி ஹாஸ்பிட்டல், சென்னை பகுதியில் மெட்ராஸ் பகுதியில் இருக்கிற கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை பண்ணும்போது அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி குழந்தை உனக்கு பிறக்காது. ஏன்? 2 டியூபு இருந்தால் தாம்மா குழந்தை நிற்கும், உனக்கு ஒரு டியூப் வெடிச்சிடுச்சு, அதனால் பிறக்காது சொல்லிட்டாங்க. சகோதரனே சகோதரியே, இந்த சகோதரி வந்தாங்க, ஐயோ எனக்கு பிறக்காதான், வேறு வழியில் தான் நீ குழந்தையை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆலயத்துக்கு வந்தாங்க. என்ன பிரச்சனை கேட்டேன். இதே பிரச்சனை சொன்னாங்க. அப்போ சொன்னேன், ஐயா ஜெபம் பண்ணுறேன், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். 1 ஆண்டுகள் போச்சு, குழந்தை நிற்கலை, ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. தேவ சமுத்திரன்னு ஜெபம் பண்ணுறேன், அப்பா இந்த மகளுக்கு குழந்தை கொடுங்கப்பா, உலக வைத்தியனிலும் பரம வைத்தியன் பெரியவர், நீங்கள் கொடுங்க. பிள்ளைகள் டாக்டரால் வரும்னு எழுதல வேதத்தில். சங்கீதம் 127:4 பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வருகிற பலன். அப்பா சொன்னாரு, அடமடியா நீ ஜெபம் பண்ற, பாரப்பட்டு அழுது, அந்த மக அழவே இல்லையே, என்கிட்ட வந்து அழ சொல்லு. என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரியை, 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசின வார்த்தை இந்த நாளில் உங்களுக்கு உம்மத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப அந்த மக ஆலயத்துக்கு வரும்போது, இங்கே வா, என்னங்க ஐயா ஜெபம் பண்ணுறியா? நல்லா பண்ணுறேன் ஐயா. எப்படிமா ஜெபம் பண்ணுறேன்? ஏசப்பட்ட போய் எனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன் ஐயா. பாருங்கள் சகோதரியே சகோதரியே, அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாருமா, நீ அழவே இல்லையாமே, நீ அழுதாதான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு, நீ போய் அழுன்னு சொன்னேன். அப்போ அந்த மகன் சொன்னால் எனக்கு அழையே வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன். இல்லை நீ போ, ஆண்டவர் அழ வைப்பார், அந்த அழை உனக்கு நகைப்பு கொடுக்குன்னு சொல்லி. கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். வானத்து பூமியை உண்டாக்கின தேவன் என்ன செய்தார் தெரியுமா? எந்த டாக்டர் உனக்கு பிள்ளை பெறாதுன்னு சொன்னாரோ, எந்த ஒரு டியூபில் குழந்தை நிற்காதுன்னு சொன்னாரோ, அதே தெய்வத்தின் வார்த்தையை பாருங்க, அந்த சரீரத்தில் ஆண்டவர் 3 பிள்ளையை நிற்க வைத்தார். எதற்காக இந்த தேவ செய்தியில் இந்த சாட்சி சொல்றேன் தெரியுமா? கண்ணீர் ஜபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. தேவன் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டார் சகோதரனே சகோதரியே, உடனடியாக பதில் கொடுப்பார். திரும்ப கேஎம்சியில் போய் குழந்தைங்களை போய் பெற்றெடுப்பதுக்கு அங்கே போகும்போது ஒத்துக்கவே மாட்டுறாங்க, இவ இல்லை வேற யாரோ இது. அப்படி இல்லைன்னா உன் தெய்வம் பெரியவர், உன் தெய்வ சக்தி பெரிது. ஆமா சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டருக்கு முன்னாடி கண்ணீர் வடி, அந்த கண்ணீருக்கு 100 ஆண்டவர் பதில் கொடுப்பார். வேதத்தை கவனித்து பாருங்கள். எரேமியா புலம்பல், எரேமியாவுக்கு எழுதின புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே, உன்னுடைய கண்ணீர் நதி அளவுக்கு விடு. ஒரு நதியை போல நம்முடைய கண்ணில் தண்ணீர் வரணுமா? நதி அளவுக்கு. உன் கல்விழியை நீ அதை சும்மா விடாத, அது கலங்கியிருக்க செய்ய அப்படின்னு சொல்கிறார். என் சகோதரனே சகோதரியே, நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சிரிச்சு கேட்க மாட்டாரு, அதை அவரும் கண்ணீரோடு தன் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, யோவானுக்கு என்ன நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசிர் என்கிற ஒரு சகோதரன் மரித்து கிடப்பதுக்கு ஆண்டவர் போய் அவர் எழுப்ப போறார். அவர் அடக்காரானிக்கு போல கொஞ்ச நேரம் போய் அழுதுட்டு வரலான்னு போல அவரை உயிரோடு எழுப்ப போறார். செத்து 4 நாள் ஆகுது. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த யோவான் 11:33 படி இயேசு யூதர்கள் அழுவதையும் மார்த்தாள் மரியாள் அழுவதையும் பார்த்து கண்ணீர் விட்டார்.
என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த கண்ணீர் லாசருவை வெளியே கொண்டு வந்தது. ஒரே ஒரு வார்த்தை, யோவான் 11:43, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். செத்து 4 நாள் கடந்த சரீரம் உயிரோடு வெளியே வந்தது. காரணம் என்ன? அந்த வார்த்தைக்கு வல்லமை எப்படி வந்தது? கண்ணீரை கண்டதனால வந்தது. அது மாத்திரமல்ல என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயினூர் என்கிற ஊருக்கு போய் கொண்டிருக்கும் போது அங்கே அவர் போகும் போதே ஒரு சவத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த கொண்டு போற பிணத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி அழுது கொண்டு வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அந்த சவத்தினுடைய சொந்தக்காரன் அம்மா. வேதம் சொல்லுது அவங்க ஒரு கைமென்னா இருந்தாங்களாம், இளம் விதவையா இருந்தாங்களாம். இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த சகோதரியை பார்த்து அழாதே என்று சொல்லி தேவன் பாடியை தொட்டார். பாடியை தொட்ட மாத்திரத்தில் செத்து கடந்த அந்த வாலிபன் எழுப்பி உட்கார்ந்தான். சகோதரனே சகோதரியே, ஏன் இந்த நேரத்தில் சொல்றேன்? உன் கண்ணீர் சாக கடக்கும். இருக்கிற மனுஷர்களை சாக விடாது. செத்து கிடக்கிற காரியங்களை உயிர் வரும். சகோதரனே சகோதரியே, கண்ணீருக்கு அவர் வல்லமை இருக்குது. சகோதரனே சகோதரியே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். திரும்ப சொல்றேன், அம்மா இதை கேட்டியா, அக்கா இதை கேட்டியா, சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி அழுறியே, அங்க அழிய நிறுத்து. தேவ சமத்துல போய் உன் கண்ணீரை விடு. அங்க ஆண்டவர் உனக்கு கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். வேதம் சொல்கிறது, சங்கீத புஸ்தகம் 126:5, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட இருப்பானா. கண்ணீரோடு விதைக்கிறவன், அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், உன் விண்ணப்பம் விதை, உன் கண்ணீர் அந்த விதை வழுவதற்கு தண்ணீர். தேவன் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். அதான் திரும்ப சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்ன வெளிப்பாடு இப்பயும் சொல்றேன். ஏன் நீ ஜெபம் பண்ணும்போது அழ வர மாட்டேன்னு தெரியுமா? நீ கண்ணீர் விடுவதை இயேசு பார்த்துட்டார்னா உனக்கு பிள்ளையை கொடுத்துருவாரு, இல்லை வேலையை கொடுத்துருவாரு, இல்லை சந்தோஷத்தை கொடுத்துருவாரு, இல்லை உன் பிரச்சனையை சரி பண்ணுவாரு. ஆனா பிசாசுக்கு அது இல்லை, நீ அழுதுகிட்டே இருக்கணும், நீ பிரச்சனையோடு இருக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம், எண்ணம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அடுத்த முறை நீ மனுஷனிடத்துல போய் கண்ணீர் விடாத, ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் விடு. அண்ணால் என்ன செய்தாங்க தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தன் இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபிச்சாங்க. ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்தார். அம்மா நீங்கள் அழுது கொஞ்ச நேரத்தில் சந்தோஷம் வரும். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்கிறேன். 1 சாமுவேல் 1:18 சொல்லுது. 1 சாமுவேல் 1:15 அண்ணால் அழுதாங்க. 1 சாமுவேல் 1:18 அவருடைய துக்க முகம் மாறிச்சான். அதே போலதான் இன்னைக்கு யாருக்காக அழுகிற, எதற்காக அழுகிற? உன் கணவனுக்கா, உன் பிள்ளைக்கா, உன் பிள்ளைங்களுடைய தீய குணமா, கணவனுடைய தீய பழக்கமா? தேவ சமூகத்தில் போய் அழு. சகோதரனே சகோதரியே, இந்த ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நிமித்தம் தேவன் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதை இந்த நேரத்தில் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அழுகிற ஜெபத்துக்கு 100% அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அழுது ஜெபம் பண்ணி இருக்கிற சகோதரனே சகோதரியே, என் அன்பு சகோதரனே, அவங்க சொல்லும் போது அந்த பாரம் எனக்குள்ளே வந்துடும். ஐயோ இப்படி பிரச்சனையா, இப்படி வியாதியா. கடந்த நாளில் கூட ஒரு சாட்சி பகிர்ந்து கொண்டேன். பெங்களூரில் இருக்கிற ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி, திடீர்னு ஒரு நாள், ஐயா எனக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்துருச்சு. என்னவா வியாதி வந்துருச்சு? எனக்கு கேன்சர் வந்துச்சா ஐயா, இனி நான் உயிரோடு இருப்பது கஷ்டம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த சகோதரி சொல்லும் போதே எனக்கு மனசில் ரொம்ப துக்கம். ஐயோ இப்படி சொல்கிறாங்களே. ஐயா எனக்கு வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிறத பார்த்துட்டு நான் செத்துட்டா நல்லா இருக்கும் ஐயா, அது வரைக்காச்சும் எனக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்கணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அந்த ஃபோனில் தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ண சகோதரனே சகோதரியே, என் தெய்வமே என் சகோதரிக்கு இறங்குங்க, நீ பரம வயது நல்லவா. எரேமியா 23:23 படி நீங்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் அல்லவா அப்படின்னு அழுது ஜெபம் பண்ண சகோதரனே சகோதரியே, நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? அதிசயம் தெரியுமா? 2 ஆண்டுகள் கழிச்சு அந்த சகோதரி சொல்றாங்க, ஐயா ஏசப்பா எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்துட்டாங்க, எனக்கு இப்ப அந்த வியாதியே இல்லை. தேவாதி தேவனுக்கு மகிமைக்கான உண்டாகட்டும், இந்த அடியானுக்கு செவி கொடுக்கிற தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரனே சகோதரியே, உயிர் கொல்லி வியாதியா இருந்தாலும் சரி, உயிருக்கு ஏதுவான ஆபத்தா இருந்தாலும் சரி, உன் கண்ணீர் ஜெபம் அதை தவிர்த்து போக செய்யும். சகோதரனே சகோதரியே, இதை போல நான் அநேக சாட்சிகள் சொல்ல முடியும். எனக்கு நேரம் போதில்லை. சகோதரனே சகோதரியே, நான் கர்த்தருடைய வார்த்தையை முடிவு செய்கிறேன். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. உன் கணவனோட சந்தோஷமா இருப்பீங்க, உன் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருப்பீங்க, உங்க வேலையில சந்தோஷமா இருப்பீங்க, உங்க வீட்டில் சந்தோஷமா இருப்பீங்க. கண்ணீர் விடுகிற இடத்துல இல்லை, நீங்க எந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருப்பதுக்கு இந்த கண்ணீரின் ஜெபம் அற்புதம் செய்யும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன், ஆண்டவர் சமூகத்தில் அழுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே இயேசு சாமி, யாரெல்லாம் இந்த கண்ணீரின் ஜெபத்தை ஏசப்பா இதோ இந்த டிவியின் மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவளுக்காக அதிகமாக ஜெபம் பண்றப்பா. தான் கணவனுக்காக அழுகிறேன், அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைங்களுக்காக அழுகிறேன் ஏசப்பா, இதோ என் அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. நீர் சொன்னீர் அல்லவா, சீயோன் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே, எனக்காக அழாத, உனக்கும் உன் பிள்ளைக்காக அழுன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி இப்போதே யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். யாரெல்லாம் வியாதி வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்துல அவர்களுக்காக இந்த ஜெபம் இயேசுவின் நாமத்துல இப்போது ஜெபிக்கிறேங்கத்தா. நாடிகள் நரம்புகள் உயிர் பெற்றுக் கொள்ளட்டும். செத்து கிடக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்துல உயிரடையட்டும். எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன்ப்பா. அற்புதம் செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்கப்பா. உன் திருநாமம் மகிமைப்பட்டோம். எல்லா கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்து நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரனே சகோதரி, மீண்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.